கடகம் இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற ஒரு 12 ராசிகள்லயே ரிலேஷன்ஷிப்ஸ புரிஞ்சுக்கிறது கடகத்து மாதிரி துலாமால கூட முடியாதுன்னு நான் சொல்லுவேன். சனி இப்போ உங்களுக்கு எங்க இருக்காரு? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுப்பாரா, இல்ல இன்னமும் எங்க ரிலேஷன்ஷிப்ஸ டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரா? கடகம் இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னதான் நடக்க போகுது? ஏதாவது நல்லது நடந்துருமா எங்க வாழ்க்கையில? இல்ல இப்படியே எங்க வாழ்க்கை முடிஞ்சிருமா? இன்னும் 30-40 வருஷம் நாங்க இப்படியேதான் கழிக்க போறோமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் மாத பலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குல்ல? அதே ஆர்வம் தான் எனக்கும் இருக்கு. ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் எத்தனை ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கடகம் காலச்சக்கரத்துடைய 4வது ஒரு ராசி. ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க. கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப மென்மை, ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு கேரக்டர் கடகம். இருக்கிற ஒரு 12 ராசிகள்லயே ரிலேஷன்ஷிப்ஸ புரிஞ்சுக்கிறது கடகத்து மாதிரி துலாமால கூட முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாயுள்ளம் படைச்சவர்கள் தான் இந்த ஒரு கடகராசி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே அவங்க மைண்ட் செட்ல டிப்ரெஷன் ஆற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இவ்வளவு செய்யறேனே, நான் குடும்பத்துக்காக இவ்வளவு உழைக்கிறேனே, என் ஹஸ்பண்ட நான் இப்படி எல்லாம் பாத்துக்கிறேனே, என் குழந்தைங்கள நான் எல்லாம் பாத்துக்கிறேனே, என்னையே யாரும் கண்டுக்க மாட்டீங்க. ஒருவேளை சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, 3 வேளை உங்களுக்கு சாப்பாடாக்கி கொடுக்குறேனே, ரிலேஷன்ஷிப்ல அவ்வளவு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கேனே, எனக்கு ஏன் இந்த ஒரு சோதனை கடவுளே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கடகமும் அழுவாத நாள் இல்ல, கஷ்டப்படாத நாள் இல்ல. அவ்வளோ எமோஷனலான பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு எட்டாக்கனியாவே இருக்கு. எப்பயுமே அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த கடகத்துக்கு நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, 7 கூடியவனையும் சனி பகவானா வந்துடுறாரு. 7ஆம் இடம் என்பது என்னங்க? உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப், உங்களோட பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாமே 7 இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். பட் இந்த சனி பகவானால என்ன பிரச்சனை வரும்ன்றதை எனக்கு புரிஞ்சுக்கோங்க. சனி அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்குறாரு. சரியா? கடகம் இது தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப கடகத்துக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு சில சேஞ்ச் கண்டிப்பா வரும். என்னன்னா, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா 7 கூடியவனே சனி பகவான் நான் சொல்லிட்டேன்ல. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல சனி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. சனி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுவாரு. எந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க, கரெக்டா தான் இருக்கீங்களா, உண்மையா இருக்கீங்களா, நேர்மையா இருக்கீங்களா, நியாயமா இருக்கீங்களா. சோ அப்போ அவங்களுக்கு எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்ப இந்த மாதத்துல என்ன பண்ணலாம்? ஏன்னா சனி பகவான் தானே உங்களுக்கு 7 கூடியவனே வராரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்படின்றதுனால சனி இப்போ உங்களுக்கு எங்க இருக்காரு? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுப்பாரா, இல்ல இன்னமும் எங்க ரிலேஷன்ஷிப்ஸ டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்ல? சோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம்லாம் சனி பண்ணாலும் கூட ஒரு பர்மனண்டான ஒரு பார்ட்னர், ரொம்ப லாயலான ஒரு பார்ட்னர், உங்களுக்கு உண்மையான ஒரு பார்ட்னர் தான் சனி கொடுப்பாரு. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். என்னடா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு கடகராசிக்கு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த திருமணம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த செகண்ட் மேரேஜ்குள்ள அவங்க போகும்போது, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபெயிலியர் ஒன்று ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி செகண்ட் மேரேஜ்குள்ள அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இது எல்லாருக்குமே கிடையாது. தசாபுக்திகள் கோச்சாரம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ செகண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கா அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ மேரேஜ்க்கான பாசிபிள் இருக்கு. குரு பலம் உங்களுக்கு இருக்கு. குரு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உச்சம் மாறாரு.
ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் ஓகே, ஓரளவுக்கு உங்களால வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. சரி, ஓகேங்க. அடுத்து கரியர் என்ன பண்ண போறீங்க? உங்க கரியர் எப்படி இருக்க போகுது? கரியர் சார்ந்து நீங்க எந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கலாம் இந்த மாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 10 அப்படின்றது உங்களோட கரியர். நம்ம எல்லா வீடியோல நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதம் 10ஆம் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிட்டாரு. ஸோ ஃபாரின்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதத்துல. ஏன்னா தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. பெரிய அளவுல லாபம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சனி வக்கரமா போறதுனால பெரிய அளவுல உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது. ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதுவும் எப்போ வரைக்கும் இருக்கும்னா செப்டம்பர் 15th வரைக்கும், 15-16 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். பட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைஃப் வந்து ஸ்டடியா உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 weeks மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலா யூஸ்வலா எப்பவுமே எப்படி போகுமோ அந்த மாதிரி போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். செகண்ட் வீக்ல இருந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லைஃப்பை வந்து நீங்க ஸ்மூத்தா கொண்டு போய்க்கலாம். சரி, ஓகேங்க. அடுத்து எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது? படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நாங்க வந்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கலாமா? இந்த செப்டம்பர் மாதம் வந்து முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 9 கூடிய குரு பகவானே இப்போ உங்க ராசியை தொடர்பு கொண்டிருக்காரு. ஸோ ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்தோட அதிபதியும் அவர் தான், 9ஆம் இடத்தோட அதிபதியும் அவராக தான் வர்றாரு. ஸோ அப்போ போட்டி தேர்வு, ஏன்னா 6 அப்படின்றது போட்டி, காம்படிஷன்ஸ், சரிங்களா? நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, Group 1 Group 2 எக்ஸாம்ஸ்லாம் எழுத போறீங்க, அதுக்காக இல்லை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவீங்க. ஏன்னா ஐயோ நம்ம ஜெயிக்கணுமே அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து அடுத்த நல்ல ஒரு கரியரை செட் பண்ணணுமே, நல்ல ஒரு கோலை செட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். பட் எனிஹா ஓகே, உங்களால வந்து பொறுமையா நிதானமா உங்களுடைய கோலை வந்து செட் பண்ணி கொண்டு போகக்கூடிய எல்லா விஷயமும் நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே உங்களுக்கு வந்து கிடையாது. என்ன ஒண்ணு, ஏதோ ஒரு வகையில ஸ்டக் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 9ல சனி இருக்காருல்ல, கடகத்துக்கு அவர் வந்து முழு சுபர் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல, முழு சுபரா அவர் இருக்க முடியாது, பாவராவும் இருக்க முடியாது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு குருவோட வீட்டுல போயிட்டாரு. அந்த குரு உங்க ராசிக்கு வந்து உச்சமாயிருக்காரு. அதனால குருவோட மொத்த அருளுமே உங்களுக்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, குரு அருள் இல்லையேன்னு திரு அருள் இல்லையாம். ஸோ கடகராசிக்கு பரிபூரணமா இந்த ஒரு செப்டம்பர் மாதம் குரு பலம் இருக்கு. குரு உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. அவரே உங்களுக்கு பாக்யாதிபதியாவும் வந்து அவரே உங்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானாதிபதியாவும் வராரு. அப்படின்றதுனால நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருங்க, நல்லதே நடக்கும். அண்ட் நீங்க மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதை பார்த்து போய் புரிஞ்சுக்கலாம். அண்ட் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ.